கேமரா ரோலிங் ஆக்ஷன். இறுதிப் போட்டியில ஃபைனல் போட்டி நடந்துட்டு இருக்கிற நேரம் ஒளிப்பதிவு நடந்துட்டு இருக்குது. இலங்கை வாழ் மக்கள் அனைவரும் பெரும்பான்மையானவங்க இந்த ரேடியோல பாடசாலை கேட்டிருப்பாங்க. எங்களோட பாடசாலையோட பெயர் இலங்கை முழுவதும் ஒழித்த முதலாவது தருணம் என்று நான் இதை நினைக்கிறேன். அதே மாதிரி அதுல விசேட விருந்தினராக கலந்து கொண்ட நுவரெலியா மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி கபூர் சார் சொல்றாரு, இலங்கையில் எத்தனையோ சஹரா பாடசாலைகள், எத்தனையோ பெரிய பாடசாலைகள் இருந்த போதிலும் இடம்பெயர்ந்து வந்த மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பாடசாலை இன்று அகில இலங்கை ரீதியாக அந்த வானொலியில் அதை பெயர் கேட்கிற அளவுக்கு அந்த பாடசாலையும் அந்த சமூகத்தினுடையதும் ஒத்துழைப்பு முயற்சி பாராட்டத்துக்குரியது. நேரடி ஒளிபரப்பு 3:30 மணி அறிவிச்சு நேரடி ஒளிபரப்பு அதுலேயும் எங்களோட ஊர் மக்கள் கேட்டு கொண்டிருக்காங்க. இந்த ஜனதிகள் இருந்தாங்க. அவர் சொல்றேன், பொறுப்பாசிரியர்கள் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்காங்க. நாங்கள் 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுக ஒரு வெளிநாட்டிலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு நண்பனை அல்லது மனைவி கணவனையோ சந்திச்ச மாதிரி உங்களுக்கு உணவு ஏற்பட்டு அது போட்டியாரு பறந்தது வானம், விரிந்தது உலகம், செல்வங்கள் எல்லாம் சிறந்த செல்வம் அறிவு செல்வம். அந்த அடிப்படையில் அறிவுக்கலைஞர் போட்டியிலே பங்கு பெற்றும் உலுக்காப்பள்ள முஸ்லிமா வித்யாலய மாணவி அகீலா என்பவரை அடுத்த போட்டிக்காக நாங்கள் அழைத்தோம். இந்த சிந்தனை சொல்லுங்கள் பார்க்கலாம். கற்றனை தூரம் மனத்தேனி மாந்தருக்கு கற்றனை தூரம் அறிவு. இது அறிவு கலைஞர் ஒரு போட்டியில சொன்ன ஒரு குரல் ஞாபகத்துக்கு. கல்வியோடு சம்பந்தமான ஒரு வாசகத்தை நீங்கள் சுட்டி காட்டுறீர்கள். நன்றி. உங்களுடைய வினா இலக்கத்தை தெரிவு செய்யுங்கள். வினா இலக்கம் 5, வினா இலக்கம் 5க்கான கேள்வி இதுதான். உண்மையிலேயே அண்மை காலமாக உலகம் முழுவதும் பேசப்பட்ட அமெரிக்காவினுடைய ஒரு மாநில தேர்தலை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த மாநில தேர்தலிலே ஒரு முஸ்லீம் வெற்றி பெற்றிருக்கின்றார். அது அமெரிக்க வரலாற்றிலே ஒரு பாரிய ஒரு சம்பவமாக இருந்தாலும் உலகம் முழுவதையும் அது அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அந்த அமெரிக்க நியூயார்க் தேர்தலிலே வெற்றி பெற்ற அந்த நபர் யார் என்பதுதான் உங்களுக்கான. ஜோஹ்ரான் மம்தானி என்பது சரியான விடை. அன்னைக்காக 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். புத்தளம் மாவட்டம் உலுக்காப்பள்ளா முஸ்லிம் மகா வித்தியாலய அணித்தலைவி RF இல்மா, நீங்கள் தரம் 13 கல்வி பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் பாடசாலையை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை கூற முடியுமா? பாடசாலை 1996ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது அதன் அதிபராக கலீல் ரஹ்மான் கடமையானார். பாடசாலையிலே ஒவ்வொரு மாணவர்களும் எந்த நிலைமையில் வந்தாலும் பற்றாக இருக்க வேண்டும். இது எமது மாற்றமும் சொல்கின்ற விடயம். போட்டிக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். புத்தளம் மாவட்டத்தைச் சேர்ந்த RF இல்மா அவர்களே, புத்தளம் மாவட்டத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் என்ற ஆசை? பேராதனை பல்கலைக்கழகத்தோடு தொடர்பான கேள்வியை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். புத்தளம் மாவட்டம் கல்பட்டி பிரதேசத்தில் பிறந்து எமது பேராதனை பல்கலைக்கழகம், அதாவது தென்னாசியாவில் முதலாவது பரப்பளக்கூடிய பல்கலைக்கழகமான பேராதனை பல்கலைக்கழகத்தை வடிவமைப்பதற்கு மிகவும் பங்காற்றிய நபர் யார்? சரியான விடை ஜஸ்டிஸ் அக்பர் என்பது. இவருக்கு 10 புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. சரி, சொல்லுவேன் வேறொட்டும் இல்லை. சரி, நல்ல சந்தோஷம். எல்லாரும் ஒளிவாளவனம் சந்தோஷம். அவங்களுக்கு ஒரு பிள்ளைகளும் எப்படி ஒளிவாளவனம் சந்தோஷமா இருக்கு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எங்களுடைய புத்தளம் உலுக்காப்பள்ளா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் பாடசாலையுடைய வரலாறு தொடர்பான சில தகவல்களை பெற்றுக்கொள்ளும் முகமாக நாங்கள் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறோம்.
எப்படி என்றால் எங்களோட பாடசாலை 1996 அக்டோபர் 5 ஆரம்பிக்கப்பட்ட எங்களோட பாடசாலை கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்குள்ள கல்வியில பல அடைவுகளை அடைஞ்சிருக்குது. குறிப்பாக நாங்கள் சொல்றேன்னு சொன்னால் 350க்கு மேற்பட்ட பட்டதாரிகள் உருவாகி இருக்கிறாங்க. வீட்டுக்கு வீடு அரசாங்க உத்தியோகத்தர்கள் இப்படின்னு சொல்லி எங்களோட பாடசாலை பல்வேறு கல்வியில பல்வேறு அடைவுகளை அடைஞ்சிருக்குது. அந்த அடிப்படையில 2001 தேசிய மட்டத்துல எங்களோட பாடசாலை ஒரு அடைவை அடைஞ்சிருந்தது. எப்படின்னு சொன்னால் தேசிய மட்டத்துல நடந்த அறிவு களஞ்சிய நிகழ்ச்சி போட்டியில எங்களோட பாடசாலை தேசிய மட்டத்துல 1ஆம் இடம் பெற்றிருந்தது. அந்த போட்டி நிகழ்ச்சியில கலந்து கொண்ட மாணவர்கள், அதே போல அந்த மாணவர்களை வழிநடத்திய ஆசிரியர்களும் இந்த எங்களோட நேர்காணல்ல கலந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில சார், எங்களோட நௌஃபில் சார், அதே போல சஃபிக் சார் 2 ஆசிரியர்களும் இந்த மாணவர்களை வழிநடத்தி இந்த தேசிய மட்டத்துல 1ஆம் இடம் பெறறதுக்கு வழி நடத்தி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில சார், எங்களோட பாடசாலை இந்த அறிவு களஞ்சிய நிகழ்ச்சியில தேசிய மட்டத்துல 1ஆம் இடம் பெறுவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அதுக்கு பல தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் தேவையாக இருக்கு. அந்த அடிப்படையில சார் நீங்க சொல்லுங்க, எப்படின்னு சொன்னால் இந்த போட்டி நிகழ்ச்சியில 1ஆம் இடம் பெற்றதை நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள 96ஆம் ஆண்டு ஆரம்பித்த பாடசாலை பின்னர் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இந்த நாடு முழுவதும் இந்த பாடசாலை பேசப்படுவதற்கு 2 விடயங்கள், என்னை பொறுத்தவரை 2 விடயங்கள் அடிப்படையாக இருந்தது. முதலாவது தான் இந்த அறிவு களஞ்சியம் என்ற இந்த நிகழ்ச்சி. நாடு முழுவதும் எங்களுடைய பாடசாலை பேசப்படுவதற்கு இது ஒரு காரணமாக இருந்தது. ஏனென்றால் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவையால் நடத்தப்பட்ட அந்த அறிவு களஞ்சியத்திலே ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் இதில் பங்கு பற்றி இருந்தது. அந்த 300க்கும் மேற்பட்ட மிகச்சிறந்த பாடசாலைகள், தேசிய பாடசாலைகள், இவ்வாறான பாடசாலை இருந்த போதிலும் எமது பாடசாலை இந்த 300 பாடசாலைகளையும் தாண்டி 1ஆம் இடம் பெற்றமை மிக ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாக நாங்கள் கொள்கிறோம். இது எங்களோட வாழ்க்கையில நாங்கள் செய்த அந்த சேவையின் ஒரு மிகச்சிறந்த ஒரு பணியாக நாங்கள் இதை கருதுகிறோம். மிகச்சிறந்த மாணவர் வளம் எங்களுடைய ஊர்ல இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள 1995ஆம் ஆண்டு இந்த ஊர் உருவாக்கப்பட்டது, உளுக்காப்பள்ளம். அதுக்கு பிறகு 96ஆம் ஆண்டு தான் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு அந்த குறுகிய காலத்துக்குள்ள மாணவர்கள் மிக கஷ்டமான ஒரு சூழல், கட்டிடங்கள் இல்லை. இருந்த போதிலும் ஒரு 5 கட்டிடங்களை எங்களுடைய முன்னாள் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அன்புக்குரிய மர்ஹூம் அஷ்ரப் அவர்கள் கட்டித்தந்தார். அவருக்கு அல்லாஹ் தாலா நல்லருள் பாலிக்க வேண்டும். அந்த கட்டித்தந்த அந்த கட்டிடத்தை வச்சு கொண்டுதான் மிக கஷ்டமான ஒரு சூழல்ல எங்களோட பிள்ளைகள் படித்தாங்க. ஆனால் நாங்கள் 90ஆம் ஆண்டு எல்லாத்தையும் இழந்து வந்தோம். எல்லாத்தையும் இழந்து வந்தால் ஒன்றை மட்டும் இழக்காமல் இருந்தோம், அதுதான் கல்வி. அந்த கல்வியை மீண்டும் 96ஆம் ஆண்டு எங்களோட பாடசாலை உருவாக்கி அதற்கு முதல் 90க்கும் 96க்கும் இடையில நாங்கள் விருதோடையில மாலை நேர வகுப்புகள் எங்களோட பிள்ளைகள் படிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்படியான நிலைமையில் இந்த புழுதிவாசல்ல விருதோடையில உண்மையா அந்த மக்களை நாங்கள் பாராட்டணும். மாலை நேர வகுப்புகள் இருந்து பிறகு எங்களுக்குன்ற ஒரு உருவாக்கப்பட்டு பிறகு 96ஆம் ஆண்டு தொடக்கம் நாங்களே இங்கு கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு வந்தது. ஒரு குறுகிய காலத்துல பெற்றோர்களும் நல்ல சிந்தனையோட பிள்ளைகள் படிக்கணும், கல்வியால் நாங்கள் முன்னோரணும் என்ற அந்த உயரிய நோக்கத்தோட எல்லா பல ஊரை சேர்ந்த மக்கள் இருந்தாலும் எல்லாரும் ஒன்றுபட்டு பிள்ளைகள் படிக்கணும் நோக்கத்துக்காக மிக அற்பமான ஒரு பணிகளை செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் எங்களோட பிள்ளைகள் 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு நல்ல ரிசல்ட்ஸ்ல எடுத்துன்னு வந்தாங்க, நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் அறிவு களஞ்சியம் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வந்தது. அந்த அடிப்படையில தான் நாங்கள் அறிவு களஞ்சியத்துக்கு எங்களோட பாடசாலை 2011ஆம் ஆண்டு நீங்க அந்த வெற்றிட்டீங்க. அதுக்கு இந்த மாணவர்களை வழிபடுத்துறதுக்கு எப்படியான முயற்சிகளை நீங்க மேற்கொண்டு? 2009 ஆரம்பிச்சுது. என்னது 2 வருடங்கள் 2009 ஆரம்பிச்சுது, 2011 முடிஞ்சது. அப்போ நாங்கள் இந்த மாணவர்களை வழிபடுத்தினேன் என்றால் அதுல 2 விதமான வினாக்கள் கேட்கப்படும். முதலாவது இஸ்லாமிய நாகரிகம் சம்பந்தமான வினாக்கள். குறிப்பா அதுல இலங்கை
முஸ்லிம்கள் ஆற்றிய பணிகள், அதுதான் இதுல சிறப்பான அம்சம். நாங்க அந்த வானொலியில நிகழ்ச்சிகளை நாங்க கேட்டுக்கொள்றது, கேட்டுக்கொண்டாதான் நாங்க பிள்ளைகளுக்கு வழிகாட்டு. அதை கேட்டுட்டு என்னோட சக நண்பர் சபீக் சார், அது உயரிய பணி அவரை நாம் பாராட்டத்தான் வேணும். நான் பாராட்டுவோம் அவரை. தேடி எல்லாம் கொடுத்தோம் நாங்க. அது 2வது விஷயம் பொது அறிவு விஷயங்கள். அந்த பொது அறிவு விஷயங்களை நாங்க எங்க எல்லாம் நாங்க தேடி கொள்ளலாமோ அதெல்லாம் தேடி பிள்ளைகளுக்கு கொடுத்தோம். சில மாணவர்கள் தானாக நிறைய விஷயங்களை தேடக்கூடியதாக சில மாணவர்கள் இருந்தார்கள். குறிப்பா நம்ம உதாரணமாக ஒரு ஆளை சொல்றேன் இல்ல, உதாரணமா இல்மா தானாக விஷயங்களை தேடிக்கொண்டு அந்த காலத்துல தேடிக்கொண்டு அந்த அளவு முயற்சிக்குரிய பிள்ளைகள் இருந்தாங்க இந்த பாடசாலையில். அதே போல அகிலா, நஜிலா, அசானியா, தஸ்னிஜான், சல்மி, மகாசின் எல்லாமே சுய தேடலில் உள்ள பிள்ளைகளா இருந்தாங்க. எங்களுக்கு முதலாவது போட்டியிலே நாங்க ஒரு பாடசாலையை சந்திக்கும் போது எங்களுக்கு ஒரு துணிவொன்று வந்தது. நாங்க அடுத்தடுத்த கட்டங்களை நாங்க நிச்சயம் வெற்றி கொள்ளலாம் என்ற நம்பிக்கை வந்தது. அதுக்கு பிறகு அப்படி ஒவ்வொரு பாடசாலையாக புத்தளம் மாவட்டத்திலேயே நாங்க ஏறத்தாழ 3 பாடசாலைகளை சந்திச்சோம். புத்தளம் மாவட்டத்தை நாங்க தாண்டி போறதுக்கு. அதுக்கு பிறகு வடமேல் மாகாணத்துல போட்டிகள் சிலாபம் நஸ்ரியா மகாவித்யாலயத்தில் நடந்தது. அந்த நஸ்ரியா மகாவித்யாலயத்துல நடந்த போட்டிகளை நாங்க 2 பாடசாலைகளை சந்திச்சோம். அந்த 2 பாடசாலையில் நாங்க வெற்றி பெற்று எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. அதற்கு முதல் இப்படியான ஒரு குழு நிகழ்ச்சி ஒன்றுல எங்கட பாடசாலை முதலிடம் பெறையில. அப்போ குழு நிகழ்ச்சி ஒன்றுல முதலிடம் பெறக்கூடிய முதலாவது சந்தர்ப்பமாக அது அமைஞ்சுது. அதுக்கு பிறகு இப்ப தேசிய மட்டம். இதுக்கு பிறகுதான் எங்களுடைய ஆசிரியர்களும் ஏனைய ஆசிரியர்களும் அதிபரும் நல்ல ஊக்கமளிச்சாங்க எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும். அதுக்கு தொடர்பான லைப்ரரியில என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் எடுத்து படிங்கன்னு சொன்னது. இன்ஷால்லா எங்களுடைய எதிர்பார்ப்பு இதை விட ஒரு விஷயத்தை சொல்லணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிவு களஞ்சியத்துல போய் நிற்கும் போது நானும் சபீக் சாரும் கீழே இருக்கோம். பார்வையாளர் கேள்விகளுக்கு கூட நாங்கள் எழும்பி ஆன்சர் பண்ணிக்கோம். சபீக் சார் 4 பார்வையாளர் இல்ல வெற்றி பெற்றுக்கிறார், நான் 2 வெற்றி பெற்றேன். அப்ப புத்தகங்கள் தான் தருவாங்க. ஆனால் இந்த பிள்ளைகளை மேல விட்டுட்டு நாங்க டிகிரி செஞ்சு நிற்போமா, வெற்றி அடையணும் உண்டு துவா செஞ்சுக்கிட்டே இருப்போம். அந்த பிள்ளைகள் பதில் நாங்க இப்படி கையேந்தி துவா செஞ்சு கொண்டிருப்போம். அது அந்த பதில் சொன்ன பிறகுதான் நாங்க அந்த கையை எடுப்போம். அப்படி கேள்வி கேட்க வரும்போது அப்படித்தான் நாங்க இந்த பிள்ளைகள் வெற்றி அடையணும், நாங்க எப்படியாவது தேசிய மட்டத்துல முதலாவது வந்துடணும் என்பதை நாங்க உறுதியா இருந்தோம் அதுல. எனவே உண்மையிலேயே நீங்க இந்த உங்களோட பழைய மாணவர் சங்கத்தால இப்படியான ஒரு ஏற்பாடு, இந்த அறிவுக்கலைஞர் நிகழ்ச்சியையும் உண்மையிலேயே நாங்க இறுதியாக குறிஞ்சாக்கணி அப்படித்தானே, குறிஞ்சாக்கணி திருவண்ணாமலை மாவட்டத்துல இந்தியாவுல அந்த பாடசாலை போட்டு வெற்றி பெற்றோம். வெற்றி பெற்ற பிறகு உண்மையிலேயே நாங்க பாலாவிலிருந்து மாலை போட்டு வரவழைக்க வேண்டிய ஆட்கள் இந்த அவ்வளவு பேரும் இந்த பிள்ளைகளுக்கு. எங்களுக்கு நாங்க செய்யல, அது நாங்க தானே கொண்டு வந்தோம். ஆனால் அந்த ஊர் அந்த நேரம் செய்யல, அது எங்களுக்கு இன்று வரைக்கும் அது கவலை தான். சரி, அதே நேரம் 2வது இடம் பெற்ற குறிஞ்சாக்கணி கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் மாலை அணிவிச்சு அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து பாடசாலைக்கு சேர்த்தாங்க. சரியா, அப்படியான ஒரு நிகழ்வு நடக்கையில இருந்த போயிலும் இப்போ நீங்கள் நினைச்சு இப்படியான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்தமைக்கு நான் பெருமனதோடு என்னால் முடியுமானதை நான் இதுல சொன்னேன். எனக்கு ஞாபகம் இருந்தது. கிட்டத்தட்ட 2009 ஆரம்பிச்சது, இப்போ 2026 16 வருஷங்கள். ஏனையவற்றை எங்களோட நண்பன் அவருக்கு ஞாபக சக்தி கூட எல்லாம் ஞாபகம் சொல்லுவாங்க. சபீக் சார ஏனைய விஷயங்களை வழங்குமாறு அன்போடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹுக்கு. இந்த இடத்துல நான் நோபீஸ்வருக்கு அருகாமையில் இருக்கிறதுல பூரிச்சு போயிருக்கிறேன். என்ன விஷயம் சொன்னால், 1995 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி எமது பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டாலும் உயர்தரம் தொடங்குவதற்குரிய ஆசிரிய வளமோ அல்லது வேறு வளங்களோ இல்லாத இந்த காலப்பகுதியில் இருந்த சுக்கூர் சார் அவர்கள் எங்களை அழைத்து, அதாவது அவர் அந்த நேரம் செக்ரட்டரியா இருந்தார், எங்களை அழைத்து நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு உதவி செய்யலாமே, நீங்கள் தொண்டர் அடிப்படையில் பாடங்களை தொடங்கலாமே என்று சொன்ன நேரத்தில்
நவபீர் சார் அவர்கள் அவர் ஸ்பெஷல் ஜியோகிரபி ஃபைனல் இயரில் காலப்பகுதியில் இருந்தார். நான் பட்டம் முடித்து வெளிநாட்டு பொருள் தயாராக இருந்திருந்தேன். அந்த நேரத்தில் அல்லாட கிருபையை கொண்டு முதலாவது ஏலவல் பாடம் எடுத்த 2 ஆசிரியர்கள் என்ற விடயத்தை உள்ளம் குறித்தவனாக கூறிக்கொள்வதோடு, இவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்கின்ற எமது சகோதரர்களாகிய உங்களுக்கு அல்லாஹாலா நல்ல வாய்ப்புகளையும் வசதியையும் இன்னும் ஆயுளையும் தர வேண்டும் என்று வேண்டியவனாக, உண்மையிலேயே இந்த அறிவிக்கலஞ்சியத்திலே நாங்கள் நவபீர் சார் சொன்னது போல தேசிய சாம்பியன் ஆகுவது ஒரு சந்தர்ப்பத்தில் கேள்விக்குறியாகவும் கனவாகும் என்பது இருந்த போதிலும் எங்கட பெண் சிங்கங்கள், மாணவ சிங்கங்கள் எங்களோட ஒத்துழைப்பு வழங்கிய போது, குறிப்பாக இல்மாவை சொல்ல வேண்டும், ஏனையவர்களும் தலைத்தவர்கள் அல்ல. அதாவது இல்மா எப்படின்னு சொன்னால், எந்த வந்து கேட்பாங்க, எதை சேர்த்த நாங்கள் தயார் பண்ணணும், அஸ்மால் ஹுசானை தயார் பண்ணணும், இப்படி பல விஷயங்களை கேட்பாங்க. எங்கட பிள்ளைகள் யாராவது தனக்கு கொடுக்குற கேள்வியோ அநேகமா அவ 5 மார்க்ஸ் எடுத்த குறைவு, 10 மார்க்ஸ் எடுத்த கூட 5 மார்க்ஸ் எடுத்திருக்கிறா. எப்படின்னு சொன்னா, ஏனைய பிள்ளைகள் தவற விட்ட கேள்வியை பட்டாசும் சொல்லுவா. அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒவ்வொரு போட்டிகளாக நடந்து போய்கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களுக்கு வெற்றி நொழுக்கிட்டு தெரிஞ்சுது. இந்த நேரத்தில் எங்கட மதிப்புக்குரிய முன்னாள் அதிபர் கலீல் ரஹ்மான் சார் அவர்களை மறக்க முடியாது. அவர் எப்படின்னு சொன்னா, ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அதை கையடிக்க மாட்டார். அப்போ இந்த கடிதம் வந்து இந்த நேரம் என்ன கூப்பிட்டு முசாதிக் சேரம் இருந்தார், இப்படி அறிவிக்கலைஞ்சது பொறுப்படுத்தி செய்யணும்னு சொன்ன நேரத்தில் நான் நோபல் சாரையும் அழைத்து நாங்கள் 2 பேரும் கலந்துரையாடி இந்த போட்டி நடத்தின நேரத்தில் மாணவர்கள் பெரிய ஆர்வம் காட்டையில், என்னென்னா அதில் மதிப்பு விளங்கையில். பிறகு கவலைப்பட்டாங்க, நாங்களும் இந்த போட்டிக்கு பங்கு பெற்றிருக்கலாம் என்று. அப்படித்தானே, போட்டிக்கு பங்கு பெற்றிருக்க முடியும் கவலைப்பட்ட மாணவர்கள், குறிப்பாக மாணவிகள் இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் அல்லாஹாலா எங்களுக்கு ஒரு, அதாவது நாங்களும் மாணவர்களாக சேர்ந்தோம். கடைசியாக எங்களோட போட்டி அந்த நாங்கள் வருகிற அந்த அடுத்த நாள் பாடசாலையில் ஞாயிற்றுக்கிழமை போட்டி நடந்து திங்கட்கிழமை கடைசி பாடசாலைக்கு வந்த நேரத்தில் நான் வெற்றி பெற்றதாக உணர்கிறேன் என்று சொன்ன இடத்துல அது ஒரு சின்ன சர்ச்சையாக வந்து இவரை விட சொன்னார், பிள்ளைய தானே சொல்லி என்னன்னு சொன்னால் அந்த உணர்வு வெளிப்பாடு, நான் வெற்றி பெற்றது போல, திஸ் இஸ் மை ஸ்கூல் சொல்றது போல, அது அப்படி ஒரு உணர்வு உணர்ந்து கொண்டோம். குறிப்பாக சகோதரர் நவபீல் அவர்கள் ஒவ்வொரு போட்டி முடியவும் கலீல் ரஹ்மான் சார் கோல் எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பார், சார் வந்துட்டோம் சார் இப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பார். இப்படி போட்டி முடிஞ்சு அல்லாட உதவியால எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஜிப்ரி சார் எங்களை அந்த இடம்பெயர்ந்தவர்கள் என்ற ஒரு பாசத்தை வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் எங்களோட மாணவிகள், குறிப்பாக இல்மா, நஜீலா, இன்னும் அக்கீலா போன்ற மாணவிகள் வெளிப்படுத்திய திறமையை பார்த்து அவருக்கும் ஒரு பாசம் வந்துட்டு எங்கள் மீது. அவர் முகபாவனை விலங்கு முழுகா பள்ளம் கூட சொன்ன உடனே அவர் உள்ளத்துல சந்தோஷம். இப்படி இருக்கிற நேரத்துல அங்க குறிஞ்சாக்கணி பிள்ளைகள், இறுதியில குறிஞ்சாக்கணி பிள்ளைகள், நான் நினைக்கிறேன் காமர்ஸ் இன்னும் சயின்ஸோட தொடர்பட்ட பிள்ளைகள், அவங்க 10 மார்க்ஸ் கூட எடுத்துட்டாங்க. இந்த நேரத்துல எங்களோட நிலைமை சொல்லி அது நான் நோபல் சாரும். இப்படி இருக்கிற நேரத்துல அவங்க அவ்வளவு பேரும் இஸ்லாமிய, அதாவது ஆர்ட்ஸ் படிக்கிற பிள்ளைகள். எங்கட பிள்ளைகள் காமர்ஸ், எல்லாம் காமர்ஸ் படிக்கிற பிள்ளை. இப்படி இருக்கிற நேரத்துல திரும்ப 2வது பொதுறிவு போட்டி நடக்கிற நேரத்துல 2வது சுற்றுல முதலாவது இல்மாவிட சொல்லிச்சு 10 மார்க்ஸ், இப்ப 5 மார்க்ஸ் வித்தியாசம். அந்த பிள்ளை சொல்ல இல்லை. திரும்ப எங்கட பகுதியில நஜீலாவிட சொல்லிச்சு, இப்ப சமன் ஆயிட்டுது. அந்த நேரத்துல ஜிப்ரி சார் சொல்றார், உலகாபல்லா முஸ்லிமாவாத்திய பொறுப்பாசிரியர்கள் தங்களது பாடசாலை வெற்றி பெற வேண்டும் என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் மன்னரை சேர்ந்துட்டார், அவர் மன்னரை அல்லாஹ் பொன்னரை ஆக்கணும் சிரிச்சு கொண்டு சொல்றார். அந்த நேரத்துல அது மட்டுமல்லாமல் இங்க ஒரு விசேஷமான ஒரு செய்தியை சொல்லணும். எங்களோட உலகாபல்ல முஸ்லிமாக்களுக்கு கிடைத்த பெரிய ஒரு வரப்பிரசாதம். அல்லாஹ் முதலாவது, 2வது நான் அவங்களோட நெருக்கத்தின் அடிப்படையில, அதாவது இஸ்லாமிக் புக் சென்டர் ஆதரவோட நேரடி ஒளிபரப்பு, இலங்கையில் இதுவரைக்கும் நடைபெற்ற அறிவு களஞ்சியங்கள்ல நேரடி ஒளிபரப்பு இப்ப நடந்து கொண்டிருக்கு. இப்ப ஃபைனல் நடந்து கொண்டிருக்கு. நேரடி ஒளிபரப்பு அல்ல, இப்ப ஃபைனல் போகுது இந்த வார ஞாயிற்றுக்கிழமை நேரடி ஒளிபரப்பு. அப்ப அந்த நேரத்துல அவர் சொல்றார், அப்ப நாங்க உடனே பள்ளிவாசல்களுக்கு தகவல் கொடுத்தோம், இல்ல அடம் அறிவிங்க, நேரடி ஒளிபரப்பு போக 3:30 மணி அப்படி சார். அப்ப ஜெமிசாப் அறிவிச்சு இங்க நேரடி ஒளிபரப்பு. அதுலேயும் எங்களோட ஊர் மக்கள் தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஜென்னடி எல்லாம் இருந்தாங்க. அவர் சொல்றார்,
உளுக்காப்பல்ல பொறுப்பாசிரியர்கள் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறார். நாங்கள் 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுக அழுக ஒரு வெளிநாட்டிலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு நண்பனையோ அல்லது மனைவி கணவனையோ சந்திச்ச மாதிரி உங்களுக்கு உணர்வு ஏற்பட்டு, அதுக்கு பிறகு அல்லாட கிருபையை கொண்டு நான் நினைக்கிறேன் 15-20 மார்க்ஸால கடைசி நாங்கள் மேல் எதுவுமே வெற்றி பெற்றோம். உண்மையிலேயே அல்லாஹுத்தாலா அந்த வெற்றியை தந்தது மிகப்பெரிய ஒரு, அதாவது அது என்ன குறுகிய வெற்றி பெரிய லாபமான வெற்றின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த கடைசி நேரத்தில் அல்லாஹுத்தாலா அந்த வெற்றியை தந்தான். எங்களுக்கு கொழும்பு யூனிவர்சிட்டியில அந்த நேரம் கல்வி கற்றுக் கொண்டிருந்த எங்களோட ஒரு மாணவர்கள் அகரம் புத்தக வெளியிட்ட இந்த அலா அஹமட் இன்னும் இன்னும் பலர் அங்கே வந்திருந்தாங்க. இந்த நேரத்தில் நாங்கள் அப்படி வெற்றி பெற்று நாங்கள் வார நேரத்தில் மறக்க முடியாது. மர்ஹூம் ஜலால்தீன் சார் எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவர் இந்த ஊரோட ஊராகிட்டார், ஒழுக்காப்பள்ளத்தோட ஒழுக்காப்பள்ளம் ஆகிட்டார். அவர் உம்ராவுக்கு போயிட்டு வந்திருந்தார். உம்ராவுக்கு போயிட்டு வந்து அவர் என்ன செஞ்சார், நாங்க தாண்டி வந்துட போறோம் தானே, தாண்டி வந்துட போறோம், நாகவில்ல சந்திலிருந்து வேனை மறிச்சார். வேனை மறிச்சு நாங்க மட்டுமில்ல வந்தவர்களும் எங்களோட வந்த பிள்ளைகளும் போயிட்டு அங்க முதலாவது அந்த உம்ராவில இருந்து வந்த உபசாரத்தை செய்து சோட்டிஸ்ல வந்துட்டு கொஞ்ச நேரத்தால நினைக்கிறேன் அவ்வளவு பேருக்கும் அவர்கிட்ட செலவுல கொத்தெடுத்து தந்தார். உண்மையிலேயே அவர்கிட்ட அல்லா தாலா அவர் செய்த அந்த கிரியை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அவரை கபரை பிரகாசமாக்கி வச்சோனும். அதுக்கு பிறகு நான் சொன்ன விஷயத்த நான் சொல்றேன். ஊருக்கு வாரம் அப்படியே கொண்டு வருஷத்து இல்மா விட்டுட்டு அப்படி வேணிக்கான போகணும், அப்படியே ஒவ்வொருத்தரா இதாயத்தில் அப்படி இருவேன் விட்டுட்டு வாரம். எங்களை வரவேற்க யாரும் இல்லை, எங்களை வரவேற்க யாரும் இல்லை. என்ன நடந்து யாரும் வரவேற்கல. அடுத்த நாள் அசம்பிளியில ஒரு ஸ்பீச் மட்டும்தான். அடுத்த நாள் அசம்பிளியில் ஒரு ஸ்பீச் மட்டும்தான். பிள்ளைகளுக்கு ஏதாவது ஸ்கூலால மேலதிகமாக கிஃப்ட் கிடைக்க தெரியாது. ஆனா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் அல்லாஹ்க்காக வேண்டி செஞ்ச விஷயம். அதோட குறிப்பாக அந்த நேரத்தில் திருப்பியா டீச்சராக மிஸ்டரோட வந்திருந்தாங்க. சாபி சார் பொறுப்பாசிரியராக வந்திருந்தார். மர்ஹூம் சுஹைல் சார் அவர்களும் எங்களோட வந்திருந்தாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா அதுக்குரிய நன்மையை கொடுக்கணும். இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்குற போது இந்த வெற்றி நௌபு சார் ஏற்கனவே சொன்னது போல, நான் பல இடங்களில் போனேன்னு உளுக்காப்பள்ளம்னு சொன்னா உளுக்காப்பள்ளமா அந்த அறிவு கலைஞத்தில் வந்த நாள் கட்டிக்கார பிள்ளைகள் என்ன இந்த சொல்லி பெருமையா சொல்றத நாங்க கேட்டிருக்கோம். இந்த இடத்துல சல்மி இல்லை, சல்மீரை வாப்பா கபரோடு சேர்ந்துட்டார். ஒரு முறை என்னட்ட சொன்னார், என்ன சார் நீங்க வேலை செய்றீங்க பாருங்க, ஒரு பெற்ற தூய எண்ணத்தை பாருங்க, ஒரு போட்டியில சல்மி விட சொன்னது குறைவு. மருவும் சமயமா அவர்கள் சொல்றாங்க, இந்த சனியனை விட்டு போட்டு வேற பிள்ளைய போட்டு கொண்டு வாங்கப்பா, தோக்கடிச்சிடும் போல இருக்கு. இந்த இடத்துல சமீம் காக்கா இந்த ஊர் ஸ்தாபகர்கள் ஒருவர், அவருக்கும் அல்லாஹ் தஆலா கபருள்ள பிரகாசமான வாழ்க்கை கொடுக்க வேண்டும். இது போல இன்றைக்கு நாங்க பாக்குறோம், இந்த இதுல அவ்வளவு பேரும் யாரும் செலுத்தவர்கள் இல்லை. மாஷா அல்லாஹ் இன்றைக்கு எல்லாரும் நல்ல தலை சிறந்த ஆசிரியர்களாக அல்லது அலுவலர்களாக இருக்கிறாங்க. இவங்க இன்ஷா அல்லாஹ் அவங்களும் எதிர்காலத்தில் இன்னும் சேவை செய்யணும். அவங்களோட பிள்ளைகளும் இவ்வாறான போட்டிகளில் பங்கு வெற்றி பெற வேண்டும் என்று ஆதங்கத்தை தங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாம இந்த பாடசாலையில அறிவு களஞ்சியம் மட்டுமல்லாமல் இன்னும் பல நிகழ்வு நடைபெற்றது. என்ன தியாகத்துக்கு மத்தியில அமைக்கப்பட்ட பாடசாலை, எல்லாரும் பிறந்ததும் கண்ணை கொண்டு திறந்து பார்த்த பாடசாலை இது. பிறக்கும்போது அதாவது நாங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது காடாக இருந்தது, ஒவ்வொரு கல்லுக்கல்லாக கட்டியது எங்களுக்கு சமூகத்துக்கு தெரியும். ஏனைய பாடசாலைகளுக்கும் இதுக்கும் இந்த பாடசாலைக்கும் அதுதான் வித்தியாசம். எனவே இந்த பாடசாலை ஏதோ சில காரணிகளால பின்னடைவுக்கு போயிட்டு இருக்கு, அல்லது பின்னடைவாக போது திரும்ப சில விஷயங்கள் முன்னேற்றத்துக்கு வருது. எல்லாரும் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தா இன்ஷா அல்லாஹ் ஒரு பிரகாசமான உல்காப்பள்ள முஸ்லிம் மகா வித்தியாலயத்தை நாங்கள் கட்டி எழுப்பலாம்ன்ற நம்பிக்கையோட இவ்வாறான முயற்சிகளை செய்கின்ற உங்களுக்கு அல்லாஹ் தஆலா மேலும் மேலும் நல்லுதவிகள் செய்ய வேண்டும் என்று கூறியவனாக நன்றி கூட விரைபடுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னென்னா இப்போ எங்களோட அறிவுக்கள் 2011ஆம் ஆண்டு தேசிய மட்டத்தில் எங்களோட பாடசாலை அறிவுக்களஞ்சிய நிகழ்ச்சியில் பங்கு பற்றினையில் பொறுப்பாக இருந்து அதுக்கு வழி நடத்திய எங்களுடைய நௌஃபில் சார், அதே போல் சஃபிக் சார் அவங்க தங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. அதோட கலந்து கொண்ட மாணவர்கள் சார்பில் அதில் தலைமை வகித்தது நான் நினைக்கிறேன் ஃபாத்திமா இல்மா உங்களோட இதை எப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த அறிவு களஞ்சிய நிகழ்ச்சி சம்பந்தமா.
ஆசிரியர்களுக்கும் அறிவித்தல் பங்கேற்ற மாணவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் உண்மையில லைஃப்ல வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு வெற்றியா தான் அதை கருதணும். ஏ லெவல் படிக்கிற நேரம் நாவல் சார் ஜோக்கர் பாடம் எடுப்பார். அப்போ சார் படிப்பிக்கும் போதே வந்து நிறைய ஜென்ரல் நாலேஜ், உண்மையில அவர் படிப்பிக்கும் போது நிறைய ஜென்ரல் நாலேஜ் சொல்லி தருவார். எழுதி எழுதி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள் அப்படின்ட்டு சொல்லி தருவார். அந்த அந்த அடித்தளம் தான் வந்து இந்த அளவுக்கு கொண்டு போறதுக்கு தூண்டியதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி லைப்ரரியில போயிருந்து அடிக்கடி சபிச்சர் அங்க இருப்பார். தெரியாத விஷயங்களை சொல்லி தருவார். பொலிட்டிக்கல் சயின்ஸ்லயும் பிள்ளைகள் இப்படி படிங்க, இந்த விஷயத்தை செய்யுங்க, நிறைய விடயங்களை தேடி தரக்கூடிய ஒரு தன்மை காணப்பட்டது. அதெல்லாம் எங்களோட வெற்றிக்கு பெரிதும் வந்து உறுதுணையாக அமைந்தது. அதே மாதிரி நாங்க ஏ லெவல் 2009 எக்ஸாம் எடுத்து அதுக்கு பிறகு எங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சது. அதுல நான் என்ன பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டேன். உண்மையிலே யூனிவர்சிட்டிக்கு போன உடனே எல்லாரும் அங்க கேட்டாங்க, சீனியர்ஸ் எல்லாம், நீங்க தானே உங்களுடைய ஸ்கூல்ல தானே அந்த அறிவுக்கலைஞர் போட்டிக்கு போனது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. எனக்கு அது சந்தோஷமா இருந்தது. அடுத்தது வந்து இந்த ஆசிரியர்களோட பங்களிப்பு வந்து மகத்தானது. நிறைய உதவி செஞ்சுக்கிறாங்க. வீட்டுக்கெல்லாம் கொண்டு வந்து புக்ஸ் எல்லாம் நிறைய படிக்கிறதுக்கு கொண்டு தருவாங்க. அதே மாதிரி சலிக்காம எல்லா போட்டிகளுக்கு வந்து எங்களை அழைச்சி போய்க்கிறாங்க. சில நாங்க இதுவல்ல பார்த்தா நான் போவையில அப்படின்னு சொல்லி நிறைய முரண்பாடுகள் அப்படி இல்லை, போவோன்னு சொல்லி எங்களுக்கு முன்னமே அவங்க வந்து ஆர்வத்தோட எங்களை அழைச்சி கொண்டு செல்லக்கூடிய ஒரு தன்மை காணப்பட்டது. அதே மாதிரி அந்த ஏ லெவல் படிக்கிற அந்த செகண்ட் இயர்ல இருக்கிற நேரம் தான் அந்த அறிவுக்கலைஞர் போட்டி வந்து நடைபெற்று கொண்டிருக்கிற நேரம் தான் நாங்க அதுல பங்கு பெற்ற வாய்ப்பு கிடைச்சிது. அந்த நேரம் எங்களுக்கு வந்து நான் வந்து அரசியல் விஞ்ஞானமும் புவியியல் பாடம் எடுத்ததால் நிறைய அந்த பொதுவான விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அடிக்கடி இது நூலகத்துக்கு சென்று பொது அறிவு விடயங்கள் அறிஞர்கள் சார்மா இவங்கிட்ட கேட்டாலும் எல்லாரும் சொல்லி தருவாங்க சலிக்காம. அப்படியான தன்மை காணப்பட்டது. அதே மாதிரி அதிபர் கலீல் ரஹ்மான் சார் இருந்தார். அவரும் வந்து எங்களுக்கு மிகவும் ஆர்வத்தோட நல்ல அன்பை பழகுவார். எல்லா விஷயங்களையும் எங்களோட ஷேர் பண்ணக்கூடிய ஒருவராக இருப்பார். அதோட எல்லாரும் எங்களுக்கு நல்ல துவா செஞ்சு தான் அனுப்புவாங்க. அது நல்ல அன்போட இருப்பாங்க. இந்த நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அதாலதான் நாங்க இந்த தேசிய மட்டம் வரைக்கும் போறதுக்கு எங்களுக்கு பெரிய பெரிய நேஷனல் ஸ்கூல், மத்திய கல்லூரி, சென்ட்ரல் காலேஜ், அதுக்கெல்லாம் நாங்க போயிருந்தோம். ஒரு தடவை நஸ்ரியா சென்ட்ரல் காலேஜுக்கு போன நேரம் அதுல ஒரு டீச்சர் ஒன்று எங்களோட கொஞ்சம் கோபமா இருந்தா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி நிறைய பெரிய பெரிய பிரபல்யமான பாடசாலைகளுக்கு மத்தியில எங்களுடைய ஸ்கூல் வந்து இது வெளிப்படையாக தெரிகிறதுக்கு இந்த போட்டி வந்து ஒரு அடித்தளமாக அமைந்தது. அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய பேர் உள்ளங்கள்ல வந்து இது கவர்ந்து ஒரு தன்மையும் காணக்கூடியதாக. சரி, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அதே போல அடுத்ததாக நஜிலா பேகம் அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கு. எங்களுடைய இந்த அறிவிக்கலைஞர் பயணத்துல இந்த எங்களுக்கு கிடைச்ச வெற்றி அது அல்லாமலாது. அதுக்கப்புறம் பெற்றோர்கள் சரியான ஆர்வமா இருந்தாங்க. மற்றது எங்களை வழிநடத்தின ஆசிரியர்கள் எல்லா வகையிலையும் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. என்னன்னு மற்றது வந்து எந்த அனுபவத்தை சொல்லணும்னு சொன்னா, எங்களை வந்து போட்டி பரீட்சை வச்சு தான் எங்களை எடுத்தாங்க. சும்மா நார்மலா தெரிவு செய்யல. லெவல் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் எல்லாரும் செஞ்சு இப்ப அதுல அந்த இடத்துல வந்து ஆஃபீஸர் என்ற மாமா அந்த இடத்துல அவர் நிக்கல. என்ன அது என்னை தெரிவு செஞ்சா அவருக்கு ஒரு குறை வந்துட போகுதுன்னு சொல்லி போட்டு அந்த இடத்துல அவர் நிக்கல, வெளியேறிட்டாரு. அந்த எக்ஸாம் முடிஞ்சு மட்டும் நடக்கும் மட்டும் வெளியேறிட்டாரு.
அதுக்கப்புறம் அப்படி அந்த நாங்க அதுல செலக்ட் பண்ணி முதல்ல நாங்க பாத்திமா ஸ்கூல்ல அப்படின்னா இந்த மாணவர்களை செலக்ட் பண்ணது எக்ஸாம் வச்சுட்டு எக்ஸாம் வச்சுதான் இருக்காங்க எங்களை நார்மலா சும்மா செலக்ட் பண்ணல அதுலயும் முரண்பாடு ஒன்று வந்து 2 எக்ஸாம் வச்சு 2 தானே வச்சாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு போல வந்து அதுக்கு பிறகு திருப்பி வச்சுதான் எடுத்தாங்க அதுல 6 பேர் எடுத்தது 6 பேர் எடுத்தாங்க A லெவல் படிச்ச ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்ச 2 பேர் படித்தாங்க. முதலாவது எங்களுக்கு பாத்திமா ஸ்கூலோட நடந்தது. முதலாவது போட்டியில எல்லா இதுலயும் இல்மாக எல்லா இதுலயும் நிறைய மார்க்ஸ் எடுத்தது. அந்த இதுல நான் என்னுடைய கேட்ட 2 கேள்விக்கும் நான் பதில் சொல்லல. 2 இஸ்லாமிய கேள்வியிலையும் சொல்லல, பொதறிட்டு சொல்லல. சரியான அந்த இது மாதிரி படம் மாதிரி. அப்ப நாங்க வெந்துட்டோம் இல்லமா அந்த இதுல நாங்க நிறைய மார்க்ஸ் வித்தியாசத்துல வெந்தோம் அந்த பாத்திமா ஸ்கூலோட. அதுல வந்து அதுக்கு பிறகும் நான் முயற்சி செஞ்சேன். நானும் சொல்லணுமே அதுல தோத்துட்டு வந்தா சரி, அந்த தோத்தன நான் தோத்தேன், நம்ம டீம் தோக்கையில. அதுல முதலாவது எனக்கு கேட்ட கேள்வி அதிகம் குர்ஆன்ல கூறப்பட்ட நபி யார், மூசா நபின்னு அந்த டைம் தெரியாது, வரையில எனக்கு அந்த இஸ்லாமிய கல்வி வரையில. 2 கேள்வியும் சொல்ல இல்லை. அதுக்கு பிறகு வந்து அங்க திகழி ஸ்கூலோடையும் நெருக்கலம்பட்டி விஷயம் எந்த கேள்விக்கு பதில் சொன்னா. ஆனா இது அந்த இடத்துல இப்ப தயக்கொண்டு போய் சொல்றதுக்கு அந்த விடுபற எங்கடா டீம் சார்பா அடுத்த கடை சொல்றதுக்கு அதுல அந்த சொல்ல ஆர்வம் வரையிலன்னா அது சரியாயிக்குமோ, அப்புறம் நம்ம பிள்ளையா சொல்லி டீம் தோத்துருமோ அப்படின்னு சொல்லி பார்வம் வரையில. அந்த இடத்துல இப்போ நாங்க இப்ப இது எல்லாருமே எல்லா ஸ்கூலும் கேட்டுன்னு இருக்கிறது தானே. அப்போ இன்னொரு ஸ்கூல்ல இங்க வந்து தேடுறான் இல்மா யாருன்னு சொல்லி போட்டு தேடுறாங்க. ஏண்டா நல்லா போல்டா இது ஆன்சர் பண்ற எல்லாம் இதுதானே, நம்மளையும் அப்படி தேடணும், நம்மள இருங்கன்னு சொல்லி போட்டு அதுக்கு பிறகு வந்த இதுவல்ல நான் முயற்சி செஞ்சேன். இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ் அந்த இதுவல்ல எல்லாத்துக்குமே பிறகு ஒன்லையுமே நம்ம இங்க கடைசி அந்த குறிஞ்சாக்கணி ஸ்கூலோட உள்ள குறிஞ்சாக்கணின்னா அது எந்த மாவட்டம்? அது திருகோணமலை மாவட்டம். எங்களுக்கு அது இறுதி போட்டி கிண்ணியா குறிஞ்சாக்கணி அவங்க இறுதி போட்டி. அந்த போட்டியில அது முதல் இஸ்லாமிய சுற்றுல நாங்க நல்லாவே குறையத்தான் இருந்தோம். சரியான அப்செட் தான், நல்லா அப்செட், எல்லாருமே நல்லா அப்செட்டு. அடுத்த அந்த அடுத்த பொது சுற்றுலாம் எல்லாருமே அசால எல்லாருமே சொல்லிச்சிருங்க. இனிமே இன்னும் இந்த வரைக்கும் அந்த ஃபைனல் கேள்வி நான் மறக்கவே இல்லை. ஏதாவது நாங்க வின் பண்ணோம்னு சொல்லி போட்டு கடைசியா கேட்டிருந்தாங்க அந்த டைம் பிரெஞ்சோ இதுல வரையும் பிரெஞ்சு அந்த டென்னிஸ் கிண்ணத்தை வெற்றிட்டு யாருன்னு சொல்லி போட்டு ரஃபேல் நடால்னு சொல்லி அந்த அந்த ஒரு மார்க்ஸால அந்த போட்டி மாறினது இருந்தேன்னு. அப்படி மறக்க முடியாம நிகழ்ச்சியால் இருந்தேன்னு அது முயற்சி. முதலாவது எங்க தாய் தகப்பேன் அவங்களும் சரியான ஆர்வம். ஏண்டா எப்பயுமே அவங்க அந்த முஸ்லீம் நிகழ்ச்சி இந்த கேள்வி இது கட்டிட்டு தான் நம்மளோட பிள்ளையும் வந்து இதுல வரணுமே சொல்லி சரியான உதவியா இருந்தாங்க எல்லாருமே. டீச்சர்ஸ் மாஸ்டர் எல்லாமே புக்ஸையும் கொண்டு வந்து தந்து ஆர்வமா எல்லாத்தையும் உதவி செஞ்சாங்க. மற்ற நாங்க கூடுதலா பெண்களா இருக்கிறதால எங்களை அழைச்சிச்சு. எனக்கு இப்ப ஆஃபீஸர் ஆஃபீஸர் வந்தாலும் பொம்பளை பிள்ளைகளான எங்களோட வாரத்துக்கு டீச்சர்ஸ்மா வர இருக்கையில பிறகு சபிக்சர் மனைவி எங்களோட வந்தாங்க சிலாபனாசியா ஸ்கூலுக்கோ. அதே போல இறுதி போட்டிக்கு ஆஃபீஸர் மனைவி வந்தாங்க. அப்போ அவங்க ஆசிரியர் இருந்தாங்களா தெரியல, இதா இருந்தாங்க. அப்போ எங்களோட இதுக்கு வந்தாங்க. இன்னுமே திருப்பி அடிச்சு அந்த நேரம் எங்களோட வந்தாங்க. இனிமே நாங்க வந்து சேரவே இரவா போயிட்டு 11:30 ஊருக்கு வந்த போல வீட்டாக்களை தவிர எங்களை எதிர்பார்த்தாக்கோ திரும்பி இல்லை. அந்த ஒரு வச்சு நாங்க அடைஞ்சிட்டு வந்தோம். இந்த சபிக்சர் சொல்லுவார், மாகாண போட்டியிலேயே நீங்க வெற்றி வந்தா நாங்க உங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சு நாங்க உங்களை கூட்டின்னு வருவோம், ஸ்கூலுக்கு வேண்ட அடிச்சு கூட்டின்னு வருவோம்னு சொல்லி. மாகாணத்துல வந்தா கூட அப்படி வாரன்னு சொல்லி சொன்னாரு. இதுன்னு அது கவலைஹான். இப்ப இந்த இதால எங்களுக்கு ஒரு இது சின்ன எங்களையும் ஒரு இந்த வரலாற்றுல எங்களுக்கு சேர்த்து கொள்றாங்கன்னு சொல்லி போட்டு சந்தோஷம்.
எல்லாருக்குமே உதவி செஞ்சாங்க. எல்லாரும் துவா கண்டு நிந்திப்பாங்க. ஊரை பொறுத்தவரைக்கும் அது நேரடியா ஒளிபரப்பு, அந்த நேரம் ஒளிபரப்பு செஞ்சது எல்லா பள்ளியில எல்லாம் அறிவிச்சு எல்லாரும் கேட்டு நின்றாங்க. அந்த எல்லார துவாவோடையும் அல்லாட உதவியோடையும் எங்களுக்கு இந்த வெற்றி கிடைச்சிது. அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு இப்ப எங்களுடைய இந்த ஒரு அனுபவத்தை இப்ப எல்லாருக்கும் தெரியாது. இந்த அனுபவங்கள் இப்போ ஒரு கிட்டத்தட்ட 16 வருஷமா போயிட்டு எனக்கு இது சின்ன சின்ன விஷயங்கள் மறக்கையில அடிச்சு அந்த கடைசி இந்த இறுதி போட்டியில வந்து சொல்ற சபிக்சரும் ஆபீசரும் சின்ன வயசுலயே நல்ல நண்பர்கள் இருந்துன்னு அந்த நேரம் அவங்க ஒரு சின்ன மனக்கசப்பு, அவங்க அரசியல் இதுல மனக்கசப்பா இருந்தாங்க. ஆனா எங்களுக்காக எங்களோட வந்தாங்க இருந்துன்னு. நான் அந்த மேடையில இருந்து பாக்குறேன் அந்த வெற்றியில வந்து 2 பேரும் மறந்து கட்டி பிடிச்சிருங்க பார்க்கவே இதா இருந்தது. இந்த எங்களோட வெற்றியில அவங்களோட அந்த கோபத்தை மறந்துட்டாங்க. இந்த அதுலயும் அந்த அந்த சிட்ரஸ் எல்லாம் சின்ன இதுல அவங்க இருந்தாங்க. ஆனா எங்களுக்காக அவங்களோட இதை மறந்துட்டாங்க. அதை வந்து எங்களுக்கு அப்படி கூட்டிட்டு வந்து வழி நடத்தி எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சாங்க, சேர்ந்துதான் செஞ்சாங்க. என்னன்னு அந்த சின்ன இதுல அந்த அந்த அவங்களோட இதை மறந்துட்டாங்க. அந்த வெற்றியால அவங்க மறந்துட்டாங்க. என்னன்னு அந்த இது எல்லாத்துக்கும் கிடைச்ச வெற்றி தான். என்னன்னு அடுத்ததாக இந்த போட்டி நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அகிலா பானு தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார். மீண்டும் ஒரு அறிவு களஞ்சியத்துல நாங்க ஒன்று கூடி இருக்கிறோமோ என்ற ஒரு உணர்வு வருவது. அப்ப நாங்க வெள்ளை ஆடையோட இருந்து இப்ப அப்படி இல்லை. அதே ஒரு உணர்வுக்கு மீண்டும் போயிட்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கு. பல பேரும் பல கருத்துக்களை சொன்னாங்க. அதே விஷயத்தோட ஒரு சிறந்த ஒரு பெற்றோரும் சிறந்த ஒரு ஆசிரியர் சமூகமும் இருந்தால் மாணவர்கள் எப்படி வெற்றி கொள்வாங்க என்பதற்கு இது ஒரு சிறந்த ஒரு சான்றாக அமைந்திருக்குது. முதல் போட்டி பாடசாலை மட்டத்துல எங்களுக்கு எழுத்து பரீட்சை வச்சு தெரிவு செய்த நேரம் அப்ப ஸ்டார்ட் பண்ணின டீச்சர்ஸும் முக்கியமாக நோபல் சாரும் சஃபிக் சாரும் அப்ப ஸ்டார்ட் பண்ணி முதல் போட்டி எங்களுக்கு நடந்தது சாஹிரா அஸ்வர் மண்டபத்துல நடந்தது. அந்த முதல் போட்டியில இருந்து இறுதி போட்டி வரைக்கும் எங்களோடைய ஒன்றாக பயணித்தவர்கள் இவங்க 2 பேருமே பெரும் பங்கு வகிக்கிறாங்க. அதுக்கு பின்னாலையும் பல பேருடைய உதவிகள் ஒத்தாசையில் இருந்திருக்குது. முதல் போட்டி சாரா ஸ்கூல்ல நடந்தது. பத்திமா ஸ்கூலோட எதிரணியாக நாங்க வந்து அதுல வெற்றி பெற்றோம். சில சந்தர்ப்பங்கள் எங்களோட அணிக்குள்ள எங்களால பதில் சொல்ல முடியாத ஒரு எதிரணிக்கு வர சந்தர்ப்பம் எங்களுக்கு குறைவாகவே இருந்தது. நாங்களே அந்த போல திருப்பி அந்த புள்ளி எடுத்துக்கொள்ளணும் என்ற நோக்கம் எங்களுக்குள்ள இருந்ததால, அந்த கூட்டுணர்வு இருந்ததால எங்களோட டீமுக்குள்ள இருந்து ஒருத்தர் சரி முன்னுக்கு போயிட்டு சொல்லணும். ஏன்னா அந்த எங்களோட புள்ளிய நாங்க இன்னொரு அணிக்கு விட்டு கொடுத்துட கூடாது. அதனால நாங்க அந்த ஒற்றுமையின் காரணமாக நாங்க நிறைய புள்ளிகளை பெற்று ஒவ்வொரு போட்டிகளையும் வெற்றி பெற்றோம். அதன் பிறகு 2வது போட்டி எங்களுக்கு நடந்தது புத்தளம் உமர் ஃபாரூக் இரண்டாம் கட்டம். அதுலயும் நாங்க 2 அணிகளோட மோதிர வேண்டியிருந்தது. அந்த 2 அணியிலையுமே இறைவனுடைய அருளாலையும் எங்களோட ஆசான்களுடைய வழிகாட்டல் எங்களுடைய முயற்சியினாலையும் நாங்க அதை வெற்றி பெற்று அதன் பின்னர் நாங்க ஸ்லாகம் நஸ்ரியா அவரோட போட்டி போட அந்த பாடசாலையில நடைபெற்ற ஒளிப்பதிவு ஸ்லாகம் நஸ்ரியா பாடசாலையில நடைபெற்ற போட்டியிலையும் நாங்க வெற்றி பெற்றதுக்கு பிறகு எங்களோட ஆசிரியருடைய வார்த்தை அது பழிச்சுது. அவங்க சொன்னாங்க, நாங்க செகண்ட் இயர் இருந்த நேரம் நாங்க கொஞ்சம் ஃபைனல் போட்டி கொஞ்சம் பின்பற்ற சந்தர்ப்பம் இல்லை. எங்களோட டார்கெட் யூனிவர்சிட்டி இருந்த நேரம் நாங்க கொஞ்சம் பின்பற்ற நேரம் சொன்னாங்க, நீங்க அந்த போட்டியை ஃபுல்லா முடிச்சிருக்க, நீங்க இன்ஷால்லா நீங்க எல்லாருமே யூனிவர்சிட்டிக்கு போவீங்க. அந்த வார்த்தை கபூலாக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ்வால நாங்க எல்லாருமே பல்கலைக்கழகம் சென்று பட்டம் பெற்று எங்களோட ஊருக்கும் பாடசாலைக்கும் சேவை செய்யக்கூடிய அளவுக்கு நாங்க இருக்கிறோம். அதே மாதிரி இறுதி போட்டிக்கு போற நேரம் எங்களோட ஏஎல் எக்ஸாம் டார்கெட்ல இருக்கிற நேரம் நௌஃபில் சாரும் சஃபிக் சாரும் வீடு தேடி வந்தாங்க. வந்து நான் கொஞ்சம் பின்பற்றின நேரம் இல்ல நீ வா வந்து செய்யணும், நீ இதையும் செய்வோம் அதையும் செய்வோம், நீ யூனிவர்சிட்டிக்கு போவான்னு சொன்ன நேரம் எங்களோட பெற்றார் என்னைய வற்புறுத்தி அனுப்பி வச்சாங்க, நீ போ நீ செய் பாடசாலைக்காக செய்யணும்னு. அல்லா அந்த விஷயங்களை பொருந்தி கொண்டோம். அதே மாதிரி நாங்க இறுதி போட்டியில இறைவனுடைய உதவியாலயம் எங்களுடைய 6வது பாடுபட்ட ஆசிரியர்களுடைய அவங்களுடைய முயற்சி எங்களுடைய முயற்சியாலையும் நாங்க வெற்றி பெற்றோம். நாங்க மேடையில் இருக்கிற நேரம் எங்களோட ஆசிரியரோட முகத்தை பார்க்கறது அவங்க அந்த அளவுக்கு துடிச்சு போவாங்க. ஒரு கேள்விக்கு நாங்க பதில் சொன்ன அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், பதில் சொல்ல தவறிட்டு அவங்களோட முகத்தை எங்களால பார்க்கல. அந்த அளவுக்கு அவங்க எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க.
அதே மாதிரி எங்களுடைய கேள்விகள் இன்னொரு அணிக்கு போகாத அளவுக்கு நாங்க குழு முயற்சியா ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆள் டக்குன்னு அந்த டைமையும் நாங்க அங்க பாத்துக்கொள்ளணும். அதுக்குள்ள போயிட்டு சொல்ற அளவுக்கு அந்த குழு முயற்சி எங்களுக்கு பாரிய வெற்றி அளிச்சது. அதே நேரம் இறுதிப் போட்டியில நாங்க ஃபைனல் போட்டி நடந்துட்டு இருக்கிற நேரம் ஒளிப்பதிவு நடந்துட்டு இருக்குது. இலங்கை வாழ் மக்கள் அனைவருமே பெரும்பான்மையானவங்க அந்த ரேடியோல பாடசாலை கேட்டிருப்பாங்க. எங்களோட பாடசாலையோட பெயர் இலங்கை முழுவதும் ஒலித்த முதலாவது தருணம் என்று நான் இதை நினைக்கிறேன். அதே மாதிரி அதுல விசேட விருந்தினராக கலந்து கொண்ட நுவலிய மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி அப்துல் கஃபூர் சார் சொல்றாரு, இலங்கையில் எத்தனையோ சாஹரா பாடசாலைகள், எத்தனையோ பெரிய பாடசாலைகள் இருந்த போதிலும் இடம்பெயர்ந்து வந்த மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பாடசாலை இன்று அகில இலங்கை ரீதியாக அந்த வானொலியில் அதை பேர் கேட்கிற அளவுக்கு அந்த பாடசாலையும் அந்த சமூகத்தினுடையதும் ஒத்துழைப்பு முயற்சி பாராட்டத்துக்குரியது. அந்த வார்த்தையை அவங்க அங்க சொல்லியிருந்தாங்க. யாரு எப்படி இருந்தாலும் நாங்க இழக்காத ஒரு சொத்துன்னு சொல்றது அது உண்மையில சார் சொன்ன மாதிரி அது கல்வி செல்வம் தான். இந்த கல்வி செல்வம் எப்பயுமே அழிந்து போகாது. இந்த விஷயங்களை நாங்க இப்பயும் எங்கட மாணவர்களுக்கு எங்கட சமூகத்துக்கு சொல்றதுக்குன்னா இதையும் விட பல சாதனைகள் எங்கட பாடசாலை வரலாற்றுல பொன்னெழுத்துக்களால குறிக்கப்படணும். இனி வரும் காலங்களினுடைய பாடசாலை வரலாறு அதிகரிக்கிற நேரம் இந்த இப்படியான சாதனைகளும் இதையும் விட மேலான பல சாதனைகள் எங்களோட பாடசாலை வரலாற்றுல சேர்க்கப்படணும். அதற்கு எங்களுடைய மாணவர்கள், ஆசிரியர்கள், பாடசாலை சமூகம் சார்ந்த ஒத்துழைப்பு கட்டாயம். ஒரு கூட்டு முயற்சி இருந்தால் எவ்வளவும் எங்களால சாதனை படைக்க முடியும். நாங்கள் இடம்பெயர்ந்தவர்களோ அல்லது நாங்கள் பலவீனமானவர்களோ என்பது எந்த கருப்பொருளும் அங்க இல்லை. யாரா இருந்தாலும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வோம். இன்னும் எங்களோட பாடசாலை இதை விட பல சாதனைகளை புரிய வேண்டும். இது இனிவரும் மாணவர்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக, இது ஒரு அத்திவாரமாக இருந்தாலும் இதன் பின்னர் வரக்கூடிய மாணவர்கள் இந்த படிப்பினை எடுத்துக்கொண்டு நானும் என்னுடைய பேரும் இப்பாடசாலையினுடைய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணக்கரு மாணவர்களுக்கு முன் வர வேண்டும் என்பதை எனது ஆசை. இவ்வாறு ஒரு ஒன்று கூடல்ல கலந்து கொண்டு இதனை ஏற்படுத்தியவர்களுக்கு நன்றி கூறி அடுத்ததாக இந்த அறிவு களஞ்சிய போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இன்னொரு மாணவி தஸ்னி ஜஹான் அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும். நான் புதுவை கிராமத்திலிருந்து பக்கல பாடசாலையில் படிக்கிறேன். அது பக்கல பாடசாலை படிச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் இந்த தேசிய மட்ட திருக்கல்வி போட்டிக்கு போய் இந்த மாணவர்களோடு சேர்ந்து திருக்கல்வி போட்டி கலந்து கொண்டு அதை வெற்றி கொண்டது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கு அல்லாவுக்கு சகோதரர் நன்றி சொல்றேன். அதாவது என்ன இதுக்கு போட்டி பரீட்சை வச்சு தான் தெரிவு செஞ்சு எடுத்தாங்க. அதுக்கு ஆஃபீஸருக்கும் சபீஸருக்கும் அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்கிறேன். அந்த நேரம் கலீல் முகமது சார் தான் அதுக்கு மகம் தராலின்னு சார் இருந்தாங்க. அப்போ அந்த டைம் பாடசாலைகள் நூல்களை ரொம்ப பயன்படுத்தி அதில் உள்ள கேள்விகளை தான் அதுக்கு போட்டு பரீட்சைக்கு இது நம்மளை எடுத்து பயிற்றுவிக்கக்கூடியதாக இருந்துச்சு. அதுக்கு ரொம்பவுமே அதுக்கு சப்போர்ட் ஆயிருந்தாங்க. ஆஃபீஸரும் தான் இருந்தத இந்த ராத்தம் மக்களோட சேர்ந்து நானும் ஒரு அங்கத்தவரா அந்த போட்டியில் கலந்து கொண்டு ரொம்பவுமே அது பெருமை மிக்கதாக தான் இருக்குது. அது நான் வெளியூர்ல இருந்து வந்து ஒரு பாடசாலையில படிச்சு அதுல ஒரு போட்டியில பங்கு பெற்று அதுல சிறந்த தெரிவு செஞ்சு அதுல முதலாவது வந்தது தேசிய மட்டத்துல வந்தது. அது வந்து நான் வந்து ஊருக்கு அது ஒரு ஊர்ல படிக்க வந்ததுல ஒரு பெருமையா தான் நான் நினைக்கிறேன். அதுல நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். அது வந்து சார் மார்க் எடுத்தாங்கன்னா பிள்ளையா ஒரு பிள்ளைக்கு ஒண்ணு போட்டி நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஆனா எனக்கு தான் தெரியும் போட்டி பரீட்சை வச்சு எப்படியோ போட்டி பரீட்சை வச்சுதான் அதுல தெரிவு செஞ்சு எடுத்தாங்க அப்படின்ட்டு. எத்தனையோ பேர் பாடசாலையில போட்டி பரீட்சையில வச்சு அதுல ஒரு சிறந்த மார்க்ஸ் எடுத்து அதுல தெரிவு செஞ்சு எடுத்தேன். அதுக்கு மெயினா இருந்தது எனக்கு ஜிப்ரி சாரை சந்திச்சு அவர்கிட்ட கதைச்சு அவர்கிட்ட போட்டோ ஒன்று எடுக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் இருந்துச்சு. அருக்கஞ்சித்தால போனாதான் எனக்கு அவரை சந்திக்கலாம். சின்ன வயசுலேயே அவரை சந்திச்சு
அவரோட கதைக்கோட ஒரு ஆசை இருந்துச்சு. அதுல எப்படியாவது நான் அறிவுக்கல்வி போட்டியில கலந்து கொள்ளணும், பரீட்சையில செலக்ட் ஆகணும், அது மூலம் போகணும் சார் ஆசைப்பட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் அது நிறைவேறிச்சு. அதுக்கு ரொம்பவுமே சப்போர்ட் ஆயிருந்தது நம்ம பாடசாலை தான். அதுக்கு பாடசாலை நம்மளுக்கு சப்போர்ட் ஆயிருந்த சாரும் லோக்கல் சார் அதுக்கு இன்னும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சு கொண்டது சக்கலா ஹைரா. அதுக்கு உதவினது என்னோட பாடசாலை தான். அதுக்கு இன்னும் நன்றிகளை தெரிவிச்சு விடைபெறுகின்றேன். அடுத்ததாக எங்களோட அறிவு கலைஞர் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அடுத்த மாணவி அசானியா தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வாங்க. அறிவு கலைஞர் நிகழ்ச்சி வந்து நான் முதல்ல காலடி வச்சது வந்து ஃபைனல் தேசிய மட்ட அறிவு கலைஞர் போட்டியில காலடி வச்சது. காரணம் என்னன்னு சொன்னா எங்க சீனியர் ஆத்தாமார் தான் அனுப்புறாங்க. அவங்க தான் 2009ஆம் ஆண்டுலேருந்து 2011 வரைக்கும் அவங்க தான் அறிவு கலைஞர் போட்டியை வந்து கொண்டு போனாங்க. வெற்றி பெற்றாங்க. ஃபைனல் 2011ஆம் ஆண்டு நடக்க இருக்குதுன்னு சொல்லி ஒரு அறிவித்தல் வர இவங்களோட சார்பா ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லி போட்டு ஸ்கூல்ல ஒரு ஆள் தேவை அப்படிங்கிற ஒரு நிபந்தனையில தான் நான் தெரிவு செய்யப்பட்டேன். அது சும்மா இல்லை. அந்த டைம்ல வந்து நான் வந்து இஸ்லாமிய போட்டியால அஸ்வின் சார் வாயுதமலர் தலைமையில அறிவுக்கஞ்ச போட்டியில செலக்ட் ஆகி அதாவது அவ்வளவு பேர் நாங்க 100 பேர்கிட்ட எக்ஸாம் வைக்கிறது. 100 பேர்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் சேர்த்து 100 பேருக்கு எக்ஸாம் வச்சு அதுல ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் எடுத்த முதல் 5 பேரையும் தெரிவு செய்து திகழ் முஸ்லீம் மகாவித்யாலயத்துல எங்களுக்கு கோட்டமட்ட போட்டிகள் நடைபெற்றது. அதுல வின் பண்ணி மாறி அஸ்வர் மண்டபத்துல சாய் ஹைஸ்கூல்ல வந்து வளையமட்ட போட்டி நடைபெற்றது. அதுல வெற்றி பெற்றோம். அந்த வெற்றியின் அடிப்படையில் நாங்க வெற்றி பெற்ற 5 பேரையும் தான் எங்களோட மதிப்புக்குரிய சபிக் சார், நோபுல் சார் அவங்க அந்த 5 பேரையும் மறுபடியும் ஒரு போட்டி வைத்து அதுலதான் எங்களை தெரிவு செய்வாங்க. அந்த நான் நினைக்கிறேன் அந்த அறிவுக்கல்விய நடைபெற்ற நேரம் இல்ல நான் தான் வயது குறைந்தவராக இருந்தேன். இவங்க வந்து எனக்கு சீனியர் தான். அப்ப ஃபைனல்ல அங்க 2011ஆம் ஆண்டு முதல்ல அங்கதான் இவங்களோடய நான் கலைச்சி கொண்டேன். சீனியர் ஸ்டாஃப் மக்களோட பழைய அறிவுக்கல்வி சிங்கங்களோட அந்த டைம் தான் கலைச்சி கொண்டேன். ரொம்ப சந்தோஷமா இந்த அதுலயே முதல்ல ஏன்னு சொன்னா ரேடியோ நிகழ்ச்சியில முதல்ல அந்த டைம்ல ஃபைனல் டைம்ல தான் கலந்து கொண்டது சந்தோஷமான ஒரு விடயம். அது வந்து இந்த அறிவுக்கல்விக்கு செலக்ட் ஆகிறதுக்கு போது நான் வந்து கொஞ்சம் இந்த வெட்ட சுகாரம் இந்த கொஞ்சம் ஆண்களோட கல்வித்துறையில வெட்ட சுகாரம் இந்த 2 சேர்மாரும் தான் ஊக்கப்படுத்தினாங்க. என்ன சொன்னா எல்லா சேர்மாருக்கும் எல்லா டீச்சர்ஸ்மாருக்கும் ஒரு பிள்ளைய ஊக்கப்படுத்தி முன்னேற்றத்துக்கு எல்லாருக்கும் இயலாது. இந்த நோபிக் சார் மதிப்புக்குரிய நோபிக் சார் மதிப்புக்குரிய சபிக் சார் அவங்களோட ஊக்கத்தின் மத்தியில தான் நாங்க அங்க காலேஜ் வச்சது. அது ஒரு சந்தோஷமான முடியும். அதோட அந்த அறிவுக்கல்வியத்துக்கு வந்து செலக்ட் ஆகிறதுக்கு அந்த தாய் வந்து ஒரு முக்கியமான பங்காற்றினாங்க. அவங்க வந்து சின்னல இருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு இருக்கும்போது அவங்க அறிவுக்கல்வி நிகழ்ச்சியை ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னாலே அறிவுக்கல்வி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் நான் அதை கேட்கறது அந்த ரேடியோ நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருந்து அந்த கடைசி அந்த அதுக்கு ஒரு பங்காளர போறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா எனக்கு ஒரு அமைஞ்சது. சந்தோஷமான ஒரு விஷயம். இதுக்கு பிறகு கல்வித்துறையில O level A level ஸ்காலர்ஷிப்புக்கு பெரிய பாரிய ரிசல்ட் வந்தது. அப்ப அதுல மட்டும் இல்ல நாங்க ஏனைய இணைப்பாட விதான செயற்பாடுகளை முன்னுக்கு வரணும். எங்கட பாடசாலை இந்த புத்தளம் வலயத்துல கேட்கும் போது முதலாவது இருக்கும். அதான் எங்கட ஆசை. அந்த ஆசை இன்ஷா அல்லாஹ் அந்த அறிவு கலைஞரின் ஊடாக நிறைவேறியது. அது பெரிய சந்தோஷமா இருக்கு. அதுதானே அதுல இல்மா சொன்ன ஒரு விஷயம் என்னண்டா சார் கேம்பஸுக்கு போற நேரம் அகிலாபான்னு சொன்னாங்க. அதாவது நீங்க உழுக்கா பள்ளமா வந்து வியந்து மற்ற மாணவர்கள் கேட்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் எங்கட மாணவர்களுக்கு அப்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. 2வது சந்தர்ப்பம் நான் அப்படி சொல்ல மறந்துட்டேன். எங்கட மாணவர்கள் எத்தனையாம் ஆண்டு எனக்கு ஞாபகம் இல்லை. 28 மாணவர்கள் 2008 23 மாணவர்கள் 23 மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு 2 பேர் கல்வி கல்லூரிக்கும் தெரிவு செய்யப்பட்டது. இந்த பெரிய ஒரு மாற்றத்தை இந்த பாடசாலைக்கு கொண்டு வந்தது.
அதுவும் பெரிய சந்தோஷம். மற்றது என்னென்று சொன்னா இப்ப 2009ஆம் ஆண்டு சார் இந்த அறிவுக்கலைஞர் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு 2011ஆம் ஆண்டு முடிவடைஞ்சது. 2 வருட காலம்னு சொல்றது சார். அந்த நேரம் பெரிய ஒரு வளங்கள் இந்த பிரதேசத்துல இல்லை, அப்படித்தானே சார்? லைப்ரரியில பெரிய அளவு புத்தகங்கள் இருக்க இல்லை, அப்போ பெரிய ஒரு வளங்கள் இல்லை. ஆனா இன்றைக்கு எங்களோட பாடசாலையிலிருந்து வெளியேறிய மாணவர்கள் பல இடங்கள்ல இன்றைக்கு எல்லா இடங்கள்லயும் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்ப நிறைய வளங்கள் எங்களோட பிரதேசத்துல இப்போதைக்கு வளர்ந்துருக்கு. பெரும்பாலான பாடசாலைகள்ல சிறப்பாக கல்வி பயிற்றுவிக்கிறாங்க எங்கட ஆசிரியர்கள், எங்கட கிராம ஆசிரியர். இந்த பிரதேசத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிற ஆசிரியர்கள் தான் பிற பிரதேசங்கள்ல இருக்கிற பாடசாலை மாணவர்களுக்கு போய் படிப்பிக்கிற ஆசிரியர்களாகவும் அதிபர்களாகவும் நிறைய பேர் வளவாளர்களாக இருக்கிறாங்க. அப்ப அப்படியான ஒரு நிலைமையில இருந்த பாடசாலை இப்ப நிறைய வளங்களை கொண்டு இருக்குது. அப்ப அதை விட இப்போது நிறைய வளர்ச்சியை காணணும் என்ன சார்? அப்ப அதுக்கு இப்படியான ஆசிரியர்கள், அர்ப்பணமுள்ள ஆசிரியர்கள், திறமையான மாணவர்கள் இருந்தால் எங்கட பாடசாலை இன்னும் மேலும் வெற்றி அடைகிறதுக்கு காரணமாக அமையும். இதுல நாங்க எல்லாருமே ஒரு மாணவர்களாக இந்த இடத்துல இருக்கிறோம். எங்களுக்கு கற்றுத்தந்த வழிகாட்டிய ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் அறிவு களஞ்சியத்தோடய பயணித்த ஆசிரியர் இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு பழைய நினைவூட்டல், ஒரு மீட்டர், ஒரு மாதிரியான ஒரு அறிவு களஞ்சியம் ஒன்று நடத்தினா நல்லா இருக்கும். செய்வோமா சார்? ஸ்டார்ட் பண்ணுங்க சார். பழைய ஞாபகத்துல